ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் உள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டின்னு சொல்லிட்டு டி அண்ட் 2p மைனஸ் டி. இதோட இன்டர்வல் என்னென்னா 0 to bக்குள்ள அதோட இன்டர்வல் டி இருக்கும். அது மாதிரி பிக்கும் பிலேருந்து 2p வரைக்கும் அதோட இன்டர்வல் டி இருக்கும். அப்படி தானே? இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாமா? The given function is periodic function with the period 2p. இப்போ இதோட L of f of t is equal to 1 by 1 minus e power minus 2bs and integration of 0 to 2b e power minus st and f of t dt. என்ன பண்ணுறோம், ஏக்கு பதிலாக இங்கே 2b சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா இந்த லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 2pக்குள்ள தான் இந்த எஃப் ஆஃப் டி இருக்குது. அதனால நம்ம வந்து 0 to 2pன்னு போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 1 by 1 minus e power minus 2bs and 0 to b, அதுக்கடுத்து b to 2b அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். e power minus t and f of t dt plus 0 to, அதாவது b to 2b e power minus st f of dt போட்டாச்சு. இப்போ 1 by 1 minus e power minus 2bs போட்டு 0 to p e power minus st. இந்த f of tக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க t போட்டாச்சு. ப்ளஸ் போட்டு 0 to 2p e power minus st f of tக்கு பதிலாக 2p minus t of dt. இப்போ 1 by 1 minus e power minus 2bs. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டீயை வந்து அதாவது u இன்டகிரேஷன் ஆஃப் u dv ஃபார்முலா, ஓகேவா? அப்போ u அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு v டேஷ் பண்ணுறோமா, vங்கிறது என்னது e power minus st. அதை பண்ணோம்னா e power minus st by minus sன்னு வரும், மைனஸ் போட்டாச்சு. அகெயின் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கிது. அடுத்து e power minus st by minus s நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power minus st by s ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதோட இன்டர்வல் என்ன, 0 to b ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறோம், 2b மைனஸ் டி போட்டாச்சு, யூவை போட்டாச்சு. அடுத்து v டேஷ் பண்ணுற e power minus st by minus sன்னு கிடைக்கும். மைனஸ் போட்டு அகேன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, 2pயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் இதுவாயிரும். அப்போ மைனஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா -1. அகெயின் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா e power minus st by s ஸ்கொயர், அப்புறம் ஹோல் பவர் b to 2p. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இன்டர்வலாக என்ன பண்ணுறோம், டீக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 by 1 minus e power minus 2bs மைனஸ் b. என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக மைனஸ் b அப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் b, கீழே உள்ள மைனஸ் போட்டாச்சு, b போட்டாச்சு, e power minus sb by s போட்டாச்சு. இப்போ மைனஸ் போட்டாச்சு. இங்கே அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், b சப்ஸ்டிட் பண்ணுறோம். e power minus tக்கு பதிலாக போட்டால் sb by s ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், அகெயின் 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ 1 by e power minus s and tக்கு பதிலாக 0 போட்டோம்னா any power thing, e power 0னா 1 தானே. இப்போ 1 by sன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் அதுக்கடுத்து 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து e power minus 2bs by s ஸ்கொயர். அகெயின் இதையும் அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுறப்போ லிமிட்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், e power minus 2bs by s ஸ்கொயர் கிடைக்கிது. அதுக்கடுத்து ப்ளஸ் b by s e power minus bs மைனஸ் e power b மைனஸ் ஆஃப் bs by s ஸ்கொயர். இப்போ 1 by 1 minus e power minus 2bsன்னு இருக்குது. இப்போ அதில் வந்து s ஸ்கொயர் என்ன பண்ணுறோன்னா, s ஸ்கொயர் நம்ம போடணும். இதில் வந்து எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் டேம் என்ன எடுத்துக்கிறோம். இதை பார்க்குறப்ப a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு இதை அடிக்கலாமா, இது வந்து இதை பார்க்குறப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியாக பிரிச்சுக்கிறோம். அப்போ அதை a மைனஸ் b இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் 1 தான் இருக்கும். அப்போ 1 மைனஸ் ஆஃப் e power minus bs by s ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் e power minus sb அப்படின்னு போட்டாச்சு. இங்கே அடுத்த ஸ்டெப் பண்ணுறோம், 1 by s ஸ்கொயர் மட்டும் காமனாக எடுத்துறோம். 1 மைனஸ் e power மைனஸ் bsஸை வந்து தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டே மைனஸ் b by s by 2 இன்ட்டு e power minus b by bs by 2ன்னு போட்டாச்சு. அதே மாதிரி கீழேயும் பிரித்து போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 1 by s ஸ்கொயர் e power minus s by 2 மைனஸ் ஆஃப் e power minus s by 2 by 1 ப்ளஸ். இந்த ஸ்டெப் எப்படி போட்டிருப்பாங்கன்னா,
இதை கீழே கொண்டாந்துடுறோம். இந்த -bs/2 இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே கொண்டு வந்தோம்னா e⁻bs/2ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து இந்த குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, e⁻−bs/2 -(e⁻−bs/2) by e⁻−bs/2ன்னு கிடைக்கும். கீழே அதே மாதிரி பண்ணும்போது இந்த e⁻−s/2க்கும் அந்த e⁻−s/2க்கும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம்லேருந்து என்ன பண்ணுறோம், இதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு tan hx ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வருதா. அப்போ tan hxக்கு என்ன ஃபார்முலா வரும், e⁻x−(e⁻−x) by e⁻x + e⁻−x தானே வரும். tan xக்கு பதிலாக அப்போ 1/s² tan h of xக்கு பதிலாக bs/2. ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சம்க்கான சொல்யூஷன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.